ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச எல்லாருமே நம்ம ஒரு விசேஷ காலங்களில் பண்ணக்கூடிய சக்கரை பொங்கல் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் இந்த மெத்தடில் பண்ணினீங்க அப்படின்னா ஒரு சோறு கூட மிச்சம் இருக்காது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நீங்கள் பச்சரிசி எடுத்துக்கலாம், இல்லை திணரிசியோ வரகரிசியோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இப்போ நம்ம பச்சரிசி ஒரு டம்ளர் எடுக்கிறோம் அப்படின்னா ஹாஃப் டம்ளர் இந்த பாசிப்பருப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு டம்ளர் அரிசி எடுத்தோம் அப்படின்னா 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நம்ம குக்கரில் விசில் போட்டுடலாம். ஒரு 5லேருந்து 8 விசில் வரைக்கும் போட்டுக்கோங்க. இது நம்ம வதக்கிறதுக்காக நல்லா இதை நெய்யில் வதக்கி போட்டோம் அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப புதுசாக தான் இருக்கும். என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் பேரிச்சம்பழம்லாம் இது வரைக்கும் போட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் ஒரு வாட்டி போட்டு பாருங்கள், அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம நெய்யை போட்டுட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். நம்ம குக்கர் மட்டும் இருந்தால் போதுங்க. இந்த பொங்கலை சூப்பராக அப்படியே வாயில் வச்ச உடனே கரையிற அளவுக்கு இருக்குங்க. அந்த அளவு டேஸ்ட்டும் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. இப்போ தான் புதுசாக பொங்கல் ட்ரை பண்ணுறீங்க, அவங்க கூட இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம விசில் வச்சதுக்கப்புறம் பாருங்கள், தண்ணியெல்லாம் நம்மளுக்கு நல்லா அந்த ரைஸ் குழஞ்சிருக்கு. இப்போ இதான் நம்மளுக்கு பக்குவம். தண்ணி இருக்காது, ஏன்னா நம்ம 8 விசில் போடுறதுனால தண்ணி சுத்தமாக இருக்காது. இப்போ நம்ம அதை நல்லா ரொம்ப கருக வறுக்கக்கூடாது. நம்ம லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கினா போதும். இப்போ இதை அதுலேயே போட்டுடலாம். அதில் போட்டு நல்லா கிளறினீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் இப்போ நம்ம இந்த நெய்யோட சேர்த்து ஒரு 10 நிமிஷம் இதை நீங்கள் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிரட்டியாச்சு. பிரட்டினதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த ஸ்டேஜில் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறீங்க. வெல்லம் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வெல்லம் அதிகமாக போட்டுக்கலாம். இல்லை சுகர் எனக்கு கம்மியாக தான் வேணும் அப்படின்னா இது வெல்லம் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வெல்லத்தை போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கிளறிக்கலாம். இந்த மாதிரி வெல்லத்தை நீங்கள் இடித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சீக்கிரம் கரைஞ்சிரும். ரொம்ப நேரம் அதை வைக்கணுன்ற கூட அவசியம் இல்லை. இதை போட்டதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் தேங்காய் பூ போட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு பொங்கல் ரெடி ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சொல்ல மறந்துட்டேங்க, தேங்காய் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம நீங்கள் கட் பண்ணி வச்ச பேரிச்சம்பழத்தையும் அதில் போட்டு கிண்டுனீங்க அப்படின்னா நாவில் கரையக்கூடிய ஒரு பொங்கல் ரெடி ஆயிருங்க. இந்த வீடியோவில் உள்ள மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இது மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்கலாம். ஓகே, பாய்.